இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை தேடுவதற்கு இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் 11 பாடல், நற்செய்தியவை மூன்றும் ஒரு வார்த்தையை நமக்கு மையமாக வைத்திருக்கிறது. ஆண்டவிடத்திலே நெருங்கி வருதல், ஆண்டவிடத்திலே நெருங்கி வருதல். முதல் வாசகத்திலே ஓசேயா இறைவாக்கினர் சொன்னார், ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. நற்செய்தியிலே ஆண்டவர் தன் சீடர்களுக்கு விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றுங்கள். இன்றைய 11 பாடலில் ஆண்டவரை நீங்கள் அணுகி செல்லுங்கள், நெருங்கி செல்லுங்கள், அவரது திருமுகத்தை நீங்கள் இடையராது நாடுங்கள், ஆண்டவரை தேடி தேடி செல்லுங்கள் என்று நமக்கு ஆண்டவரை தேடி செல்ல, ஆண்டவரை நெருங்கி செல்ல நமக்கு இந்த நாளிலே அழைப்பு விடுக்கிறது. எதற்காக ஆண்டவர் தன்னை நோக்கி நெருங்கி வர சொல்கிறார்? அவரை தேடுகிற காலம் நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். கடந்த நாட்களில் நாம் ஓசேயா இறைவாக்கினுடைய இந்த இறைவாக்கு பகுதியில் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பே ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு அவர் ஒரு எச்சரிக்கையை கொடுத்தார். ஏனென்றால் தன் மக்களை பற்றி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க கானான் தேசத்திற்கு போன பிறகு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், நீங்க நினைச்ச வாழ்க்கை கிடைக்கும், உங்களுக்கு பொருளாதாரம் பெருகும், செல்வம் செழிக்கும், ஆடு மாடுகள் எல்லாம் வளம் பெறும், உங்களுடைய வயல்களிலே திராட்சை குலைகள் கோதுமை எல்லாம் அளவுக்கு அதிகமாக பெருகும். ஆனால் அப்பொழுது நீங்கள் என்னை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் செல்வம் பெருக பெருக, வசதி வாய்ப்புகள் கூட கூட, அதை கொடுத்த ஆண்டவரை அவர்கள் மறப்பார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். எனவே அவர் ஏற்கனவே முதலிலே அந்த நாட்டிற்கு செல்வதற்கு முன்பே அவர் எச்சரிக்கை விடுத்தார். அதே எச்சரிக்கை தான் இன்று ஆண்டவர் மீண்டுமாக ஓசேயா வழியாக மீண்டும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பாக மீண்டும் அதே எச்சரிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். இதோ மிகுதியான திராட்சை கொடி மிகுதியான கனிகளை அது தந்த பொழுது, மிகுதியான காணிக்கைகளை கனிகளை அது கொடுத்த பொழுது அவர் என்ன செய்து கொண்டார்களாம்? தங்களுக்கென பலிபீடங்களை அமைத்துக் கொண்டார்கள், தங்களுக்கென கடவுள்களை அமைத்துக் கொண்டார்கள். நாடு செழிப்புற செழிப்புற அதற்கு இணையாக சிலைகளை, சிலை தூண்களை, பலிபீடங்களை அமைத்துக் கொண்டார்கள். மூன்றாவதாக இருமனம் கொண்டவர்களாய் வாழ்ந்தார்கள். ஒரு பக்கம் யாவே இறைவன், ஒரு பக்கம் அந்நிய போலி தெய்வங்கள். இருமனம் கொண்டவர்களாய் வாழ்ந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இருமனம் கொண்டோராய் வாழ்கிறவர்களே, நீங்கள் நிச்சயம் தண்டனை பெறுவீர்கள், நிச்சயம் தண்டனை பெறுவீர்கள். நீங்கள் எதை நம்பி இருக்கிறீர்களோ, எது உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை நான் தகர்ப்பேன். நீங்கள் கட்டி வைத்திருக்கிற பலிபீடங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது, உங்களுக்கு செல்வத்தை தருகிறது, உங்களுக்கு வளமையை தருகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அதை நான் தகர்ப்பேன். இரு மனம் கொண்ட உங்களுக்கு நான் தண்டனையை கொடுப்பேன். ஒரு பக்கம் யாவே இறைவன், ஒரு பக்கம் போலி தெய்வங்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, எனவே இந்த இருமனம் கொண்ட உங்களுடைய பலிபீடங்களை நான் தகர்த்தறிவேன், சிலை தூண்களை நொறுக்கி விடுவார். உங்களுக்கு அரசனும் இருக்க போவதில்லை, உங்களுக்கு இதோ நாடும் இருக்க போவதில்லை என்று ஆண்டவர் எச்சரிக்கை விடுக்கிறார். இந்த எச்சரிக்கை என்பது அவர்களுக்கு தொடக்கத்திலிருந்தே கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தார் என்பது. இறைச்சட்ட நூல் 8வது அதிகாரம், இறைச்சட்ட நூல் 8வது அதிகாரம் 11
11 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். 10வது வசனம் இணைச்சற்று 10லிருந்து 14 இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள். நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள். அப்போது வளமிகு நாட்டை உங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவீர்கள். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றினின்று வலுவியதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாய் இருங்கள். வாசிப்போம். நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போது, கவனமாய் கேட்போம். நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் பொழுது அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், அழகிய வீடுகளை கட்டி அவற்றில் நீங்கள் குடியிருக்கிற பொழுது, உண்டு நிறைவு கொள்ளுகிற பொழுது, அழகிய வீடுகளை கட்டி நீங்கள் அதில் குடியிருக்கிற பொழுது, உங்கள் ஆடு மாடுகள் பழுகும் போதும், உங்கள் ஆடு மாடுகள் பழுகி பெருகும் போதும், வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும், வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் பொழுதும், உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும், உங்களிடம் இருப்பதெல்லாம் பெருகும் பொழுதும், நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று ஆணவமுற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். உண்டு கொழுக்கின்ற பொழுது, நீங்கள் உங்கள் அழகிய வீடுகளை கட்டி வாழ்கிற பொழுது, ஆடு மாடுகள் பழுகி பெறுகிற பொழுது, தானியங்களால் நிறைகிற பொழுது, உங்கள் அடிமை தடத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து அழைத்து வந்த ஆண்டவரை மறந்து விடாதீர்கள். வாசிப்போம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்து நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். அவரே ஒன்றுமே இல்லாத இடத்துல உணவுக்கு வழி இல்லை, குடிநீருக்கு வழி இல்லை, நிழலுக்கு வழி இல்லை, ஓய்வெடுக்க இடம் இல்லை, பாம்புகளும் தேள்களும் நிறைந்த இடம், காட்டு விலங்குகள் நிறைந்த இடம். அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு அவர் அரணாயிருந்தார், பாதுகாத்தார், உணவு கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார், கூடாரங்களை அமைத்து அவர் நிழலாய் மேகத்தூணாயிருந்தார். மறந்து விடாதீர்கள். 17வது வசனத்தை வாசிப்போமா? எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செயல்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன. இந்த செயல்கள் நம்மெல்லாம் என்ன சொல்றோம்? நான் உழைச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் சம்பாதிச்சேன், நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், என் உழைப்பு, என் கஷ்டம் என்னுடையது. ஆண்டவர் சொல்றார், இல்ல, எனது வலிமை, எனது உழைப்பு என்னை உயர்த்தி இருக்கிறது, என்னை அது இந்த அளவுக்கு வைத்திருக்கிறது என்று நீ ஒருபோதும் சொல்லாதே. உன் உழைப்பு அல்ல, உனது வலிமை அல்ல, ஆண்டவர் உன்னை உயர்த்தி இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்று செல்வங்களை ஈட்டவல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் செல்வங்களை ஈட்ட, உங்களுக்கு உழைக்க, உங்களுக்கு உயிர் கொடுத்த, நீங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் செல்வ செழிப்போடு வாழ்கிறீர்கள் என்றால், அதற்கு உறுதுணையாயிருந்த, அதற்கு வழியாயிருந்த உங்கள் ஆண்டவரை ஒருபோதும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனவேதான் நீதிமொழிகள் புத்தகத்திலே ஒரு அழகான ஒரு ஜெபம் இருக்கும். மிக மிக ஒரு அழகான ஜெபம். நீதிமொழிகள் புத்தகத்துல 30வது அதிகாரத்துல 8-9 வசனத்துல மிக மிக ஒரு அழகான ஜெபத்தை நீதிமொழிகளுடைய அந்த ஆசிரியர் ஜெபிப்பார். ஆண்டவரே, எனக்கு நிறைவாகவும் கொடுக்க வேண்டாம், குறைவாகவும் கொடுக்க வேண்டாம். என்னை உயர்ந்த ஒரு பணம் படைத்தவராகவும் என்னை படைக்க வேண்டாம், ஒன்றுமே இல்லாத ஏழையாகவும் என்னை படைக்க வேண்டாம். ஏனென்றால் ஒருவேளை என்னிடத்திலே அதிகமாக இருந்தால்
கடவுள் யார் என்று நான் உண்மை விட்டு விலகுகிற ஒரு எண்ணத்திற்கு போய்விடுவேன். என்ன ஒரு அழகான ஒரு ஜெபம். வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 30:8-9 வசனத்தை வாசிக்க கேட்போம். வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும். வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம். எனக்கு செல்வம் வேண்டாம். வறுமையும் வேண்டாம். வறுமையும் வேண்டாம். எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும். எனக்கு எல்லாம் இருந்தால் ஆண்டவரை நான் மறுதலித்து, எனக்கு கொடுத்த ஆண்டவரை நான் மறுதலித்து அவரை நான் ஆண்டவர் யார் என்று கேட்க எனக்கு தோணும். அமர்வுக்குரியவர்களே, அமர்வுக்கு அதைத்தான் பல நேரங்கள் நமது வாழ்க்கை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. வசதிகள் வர வர வசதியை கொடுத்த ஆண்டவரை மறந்து விடுகிறோம். செல்வம் பெருக பெருக செல்வத்தை கொடுத்த அந்த ஆண்டவரை நாம் மறந்து விடுகிறோம். வாழ்க்கை உயர உயர நம்மை உயர்த்திய ஆண்டவரை நாம் மறந்து விடுகிறோம். வசதி வாய்ப்புகள் வர வர கடவுளை விட்டு நாம் தூர போகிறோமே. செல்வம் பெருக பெருக வசதிகள் பெருக பெருக நாம் செய்கிற பெரிய தவறு என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜெபிக்க நேரம் கிடைக்காது, வேலை வேலை வேலைன்னு இருப்போம். ஆலயத்திற்கு போக, திருப்பலிக்கு போக நேரம் இருக்காது. நம்ம தொழில் தொழில் தொழில், வருமானம் வருமானம் என்று ஓடுவோம். எல்லாவற்றிற்கும் நமக்கு நேரம் இருக்கும். ஆனால் கடவுளுக்காக ஜெபிக்க நம்மளே சொல்லுவோம், ஜெபிக்க நேரமே கிடைக்க மாட்டேங்குது, கோயிலுக்கு போக நேரமே கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வார்த்தை இது நமது வாழ்க்கை வாயிலிருந்து வருது. கோயிலுக்கு போக நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை என்று நாம் கிறிஸ்தவர்கள் நாம் சொன்னால் நாம் வாழவே தகுதியற்றவர்கள். ஜெபிக்காதவன் செத்த மனிதன். ஜெபிக்காதவன் செத்த மனிதன். நாம் சம்பாதித்து என்ன பயன்? நாம் உயர்ந்து என்ன பயன்? மாளிகைகள் கட்டி என்ன பயன்? அளவுக்கு மேல் சொத்துக்களை சேர்த்து சேர்த்து என்ன பயன்? ஆண்டவரை மறந்துவிட்டு, ஆண்டவரை இழந்துவிட்டு நாம் யாருக்காக சேர்க்கிறோம்? எதற்காக சேர்க்கிறோம்? வாழ்க்கையில் வசதிகள் உயர உயர ஆண்டவரை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கிறோமே. இன்னைக்கு நம்ம எதற்காகவும் கடவுளை இழக்க துணிகிறோம். நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக ஜெபம் தேவையில்லை, டியூஷன் போனா போதும். திருப்பலி தேவையில்லை, ஹோம்வொர்க் எழுதினா போதும். என் பிள்ளை இந்த பயிற்சிக்கு போகணும், நடந்து போகணும், சிலம்பாட்டத்துக்கு போகணும், கராத்தே போகணும், யோகா போகணும், அதிகாலையிலே 4 மணிக்கு எந்திரிச்சு என் பிள்ளை டியூஷனுக்கு போகணும், அல்லது 5 மணிக்கு யோகாவுக்கு போகணும். ஏன் என் பிள்ளை 5 மணிக்கு எந்திரிச்சு ஆலயத்திற்கு போகணும் என்று எந்த பெற்றோராவது சொல்லி இருக்கிறார்களா? அதிகாலையிலே இருந்து என் பிள்ளை என்னோட உட்கார்ந்து ஜெபிக்கணும் என்று எந்த பெற்றோராவது நாம் தைரியமாய் சொல்லி இருக்கிறோமா? நம்ம எல்லாம் எதை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம்? எதை தியாகம் பண்ணுவோம்? ஜெப நேரத்தை தியாகம் பண்ணுவோம், பூசையை தியாகம் பண்ணுவோம். அன்புக்குரியவர்களே, உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற, இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிற கடவுளை இழக்க நமக்கு எப்படி மனசு வருது? என்ன தைரியத்தில் நம்ம வாழ்றோம்? நமது இறப்பு நாள் நமக்கு தெரியாது. அதுதான் நமக்கு தைரியத்துக்கும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் அடையாளமே அதுதான். அதை கடவுள் நம்மிடம் மறைத்து வைத்திருப்பதற்கு காரணமே அதுதான். நீங்க மகிழ்ச்சியா வாழணும், நீங்க சந்தோஷமா வாழணும், ஆனால் அவரோடு வாழணும், அவரை தேடி வாழணும், அவரை நெருங்கி செல்லணும். ஆண்டவர் நெருங்கி செல்லுங்க. உங்களுக்கு நீங்க எது தைரியம், எது பலம் நினைச்சிருக்கீங்களோ அதை கடவுள் தகர்த்தெறிவார். ஒரு நாள் உங்கள் செல்வம் இல்லாமல் போகும், ஒரு நாள் உங்கள் சொத்துக்கள் இல்லாமல் போகும்.
நீங்கள் நம்பி இருந்த சொத்து அது அழிவதற்கான காரணங்கள் உங்கள் குடும்பத்திலே உருவாகும். உங்கள் உடலிலே நோய்கள் வரும். ஆமன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்கள் பலிபீடங்களை தகர்த்தெறிவார். உங்களுக்கென கட்டி வைத்திருக்கிற கோட்டைகளை, பலிபீடங்களை, நம்பிக்கைக்குரிய உங்கள் ஆசீர்வாதத்திற்குரிய இடங்களை அவர் தகர்த்து விடுவார், தகர்ப்பார். இருமனம் கொண்ட வாழ்க்கை, இருமனம் கொண்ட வாழ்க்கை, கடவுளையும் விசுவசித்தல், இந்த உலகம் காட்டுகிற காரியங்களிலும் விசுவசித்தல், நல்ல நேரம் பார்க்கிறது, முகூர்த்தம் பார்க்கிறது, வாஸ்து பார்க்கிறது, இன்னுமாக இந்த உலகம் காட்டியிருக்கிற காரியங்களை எல்லாம் செய்வது, இங்கு செல்வது, அங்கு செல்வது, குறிபார்ப்பது, சகுனம் பார்க்கிறது, எத்தனை காரியங்களிலே நாம் இருமனம் கொண்டவராய் நமது பலிபீடங்களை கட்டி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நாம் கட்டி வைத்திருக்கிற பலிபீடங்கள் தகர்க்கப்படும். ஜாதகம் பார்க்கிறது, இன்னும் எத்தனையோ இவையெல்லாம் இருமனம் கொண்ட வாழ்க்கை. நீங்கள் போலியான தெய்வத்திற்கு பலிபீடங்களை கட்டி கொண்டிருக்கிறீங்க. அந்நிய தெய்வத்தை நாங்கள் வழிபடலையே, நாங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறோம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாஸ்து பார்த்து வீடு கட்டினா நீங்க கிறிஸ்தவர்களா? அல்லது முகூர்த்தம் பார்த்தா நீங்க கிறிஸ்தவங்களா? நாள் நேரம் பார்த்தா கிறிஸ்தவங்களா? இது நீங்கள் உங்களுக்கென கட்டிக்கொண்ட போலி தெய்வத்திற்கான பலிபீடங்கள். இவைதான் நீங்கள் வைத்திருக்கிற சிலைகள். இதுதான் சிலை வழிபாடு. ஆண்டவர் தகர்த்தெறிவார், ஆண்டவர் தகர்த்தெறிவார். இன்னும் ஒரு சிலருக்கு தங்க பிள்ளைங்க தான் தெய்வம், தங்க பிள்ளைங்க தான் தெய்வம். ஆபிரகாம் தான் பெற்ற மகனை அவன் தெய்வமாய் நினைத்திருந்தான். கடவுளை மறந்தாரு. ஆபிரகாம் பலியிடு, சோதிப்பு. ஐயோ, என் பிள்ளை, நான் பெற்ற பிள்ளை, என் பிள்ளை இல்ல, உங்க பிள்ளை இல்ல. கடவுளுடைய பிள்ளை உங்கள் வழியாய் கொடுக்கப்பட்டு, கடவுளுடைய பிள்ளை, என் உயிர், என் உலகம் இல்ல, ஒரு நாள் இல்லாம போகுங்க, இல்லாம போவோம். எத்தனை பேர் உங்கள் குழந்தைகளை நீங்கள் சிலை வழிபாடை வழிபட்டுக்கிட்டு இருக்கீங்க? என் குழந்தை, நான் பெற்ற பிள்ளை, ஐயோ இல்லை. குழந்தைகளை இன்று பலர் சிலை வழிபாடாய் வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு ஒரு சிலருக்கு உங்க குழந்தைங்க தான் தெய்வமா இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு தங்களுடைய தொழில் தெய்வமா இருக்குது, போலி தெய்வமா இருக்கு. ஒரு சிலருக்கு மொபைல் போன் போலி தெய்வமா இருக்கு. எத்தனை போலி தெய்வங்களை, எத்தனை பலிபீடங்களை கட்டி இருக்கிறோம். தகர்த்தெறிவார் ஆண்டவர். ஆண்டவர் தகர்த்தெறிவார். எல்லாம் தகர்த்தெறியப்படும், எல்லாம் தகர்த்தெறியப்படும். ஒரு சிலருக்கு தங்களுடைய சிந்தனை, ஒரு சிலருக்கு தங்களுடைய சிந்தனை, ஒரு சிலருக்கு தங்களுடைய அரசியல், ஒரு சிலருக்கு தங்களுடைய கொள்கை, இவையெல்லாம் நீங்கள் கட்டி வைத்திருக்கிற போலி பலிபீடங்கள். ஆண்டவர் தகர்த்தெறிவார், ஆண்டவர் தகர்த்தெறிவார். எனவே ஆண்டவர்கிட்ட திரும்பி வாங்க, ஆண்டவர்கிட்ட திரும்பி வாங்க. ஆண்டவரிடம் நெருங்கி வருகிற காலம். அவர் தகர்க்கப்படும் முன்பே நீங்க தகர்த்துட்டு திரும்பி வாங்க. என்ன அழகான பதிலுரை பாடல். அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். கடவுளின் திருமுகத்தை, அவரது ஆற்றலை, அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். அவரது ஆற்றலை தேடுங்க, அவரது வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்க, அவரது அருள் செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளை நினைவில் கொள்ளுங்க. நீங்க இன்னைக்கு உங்க மனசுல நீங்க எண்ணத்துல எதை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? யாருடைய சிந்தனை? இந்த உலகம் சிந்தனை, உலகத்தின் அறிவுக்குரிய சிந்தனை, அரசியல் சிந்தனைகள், இன்னும் எத்தனை நம்ம உள்ளத்தை காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகிற வரை எதை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரையும் அவரது செயல்களையும் நினைவு கூறுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். காலை மாலை என்று இடையராது நாடுங்கள், இடையராது நாடுங்கள். 3 வேளை சாப்பிடுறோம், 3 வேளை ஜெபிக்கிறோமா? 3 வேளை ஜெபிக்கிறோமா? அட்லீஸ்ட் ஒரு வேளை ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு குடும்ப ஜெபம் என்பது அழிந்து கொண்டே போகிறது. எனவே குடும்பங்கள் அழிந்து கொண்டே போகிறது. கூடி ஜெபிக்காத குடும்பம் கூடி வாழாது. ஜெபிக்காத குடும்பம் கூரை இல்லாத வீட்டிற்கு சமம். ஜெபிக்காத மனிதன் செத்த மனிதன்.
அவரது திருமுகத்தை நாம் நாட நாம் கற்றுக்கொள்ளவில்லை. நம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பதில்லை. அதிகாலையில எழுந்து ஜெபி, அதிகாலையில எழுந்து இறை விவிலியத்தை வாசி என்று எந்த பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள்? தைரியமாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல முடியுமா? அதிகாலையில எழுந்து முதலிலே ஜெபி, இறைவார்த்தை வாசி, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி, காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, வெளியே போறதுக்கு முன்னாடி இறைவார்த்தையை வாசித்து விட்டு செல் என்று எந்த பெற்றோர் தைரியமாய் சொல்ல முடியும்? தைரியமாய் சொல்ல முடியும்? நீங்க ஜெபிக்கிறீங்களா? நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க பிள்ளை உங்களோட உட்கார்ந்து ஜெபிக்கும்ல. நீங்க ஜெபிக்க உட்கார்ந்தா உங்க பிள்ளைய ஜெபிக்க உட்கார வைப்பீங்கல்ல. நீங்க பைபிள் வாசித்தா உங்க பிள்ளை பைபிள் வாசிக்கும்ல. பைபிள் வாசி தைரியமா சொல்லலாம்ல. நீங்க ஆலயத்துக்கு திருப்பலிக்கு சென்றால் உங்க பிள்ளையை கூட்டிட்டு போகலாம்ல. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கண்டிஷனோட வளங்க. கண்டிஷன். இன்னைக்கு நம்ம இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இங்க போகாத, அங்க போகாத, இவங்கள்ட்ட பேசாத, அவங்கள்ட்ட பேசாத என்று கண்டிஷன் என்று எத்தனையோ கண்டிஷன், எத்தனையோ கட்டளைகள், வரைமுறைகளை கொடுத்து வச்சிருக்கிறோம் உங்க பிள்ளைங்களுக்கு. எத்தனையோ கண்டிஷன், இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத. ஆனால் கோவிலுக்கு போலேனா சாப்பாடு இல்லை, திருப்பலியிலே பங்கு பெறலைனா உனக்கு பாக்கெட் மணி இல்லை, உனக்கு புது ட்ரெஸ் இல்லை, உனக்கு வாட்ச் இல்லை, சைக்கிள் இல்லை, பைக் இல்லை, திருப்பலிக்கு போகலைனா, ஜெபிக்கலைனா உனக்கு இவையெல்லாம் இல்லை. எந்த பெற்றோர் சொல்றோம்? எந்த பெற்றோர் சொல்றோம்? எத்தனை பெற்றோர் வருடம் வருடம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அல்லது மாதம் மாதம் அவர்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள்? எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு திருவிவிலியத்தை வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள்? எத்தனை பெற்றோர் திருவிவிலியத்தை உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம். மனசுல கை வச்சு மனச்சாட்சிப்படி இன்னைக்கு இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை மனச்சாட்சிப்படி சொல்லுங்க. எத்தனை பெற்றோர் உங்கள் குழந்தைகளுக்கு திருவிவிலியத்தை வாங்கி கொடுத்திருக்கீங்க? திருவிவிலியத்தை வாங்கி கொடுத்திருக்கீங்க? எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபமாலையை வாங்கி கொடுத்திருக்கீங்க? ஜெபமாலையை வாங்கி கொடுத்திருக்கீங்க? திருவிவிலியம் வாங்கணும்னா குருவானவர் கொடுக்கணும், அல்லது கன்னியர்கள் கொடுக்கணும், அல்லது எங்கேயாவது ஃப்ரீயா இலவசமா 50,000 போன் வாங்கி தர நமக்கு 500 ரூபாய், 400 ரூபாய், 300 ரூபாய் பைபிள் வாங்கி தர முடியலையே. அதுக்கும் கன்செஷன் வேணும். எதுக்கெல்லாம் கன்செஷன் வேணும் நமக்கு? பைபிள் 350 ரூபாய், பைபிள் 300 ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா? பைபிள் இலவசமா கொடுக்க மாட்டீங்களா? ஜெபமாலை 15 ரூபாயா, 20 ரூபாயா, இன்னும் 100 ரூபாயா ஜெபமாலை? கேட்கிறோமா? 50 ரூபாய் மொபைல் போனு, 1.5 லட்சம் ரூபாய் பைக்கு, 3000 4000 ட்ரெஸ். ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம்? அதுக்கெல்லாம் ஏன் நமக்கு தோண மாட்டேங்குது? கடவுளின் காரியத்தில் மட்டும்தான், கடவுளின் காரியத்தில் மட்டும்தான். மாத காணிக்கை குடும்ப அட்டை எடுத்துட்டு போனா எவ்வளங்க உங்களால கொடுக்க முடியும்? மாசம் மாசம் ஃபாதர் ரொம்ப கஷ்டப்படும் ஃபாதர், ஒரு 50 ரூபா. ஐயோ ஃபாதர் 50 ரூபாயா மாசம் மாசம்? நீங்க மாதம் மொபைல் ரீசார்ஜ் பண்ற உங்க வீட்டுல 4 பேர் இருந்தா உங்க 4 பேருடைய போனுக்கு மாதம் நீங்க 400 ரூபாய் ரீசார்ஜ், 399 ரூபாய் மாசம். ஒரு மொபைல் போனுக்கு 2000 ரூபாய். ஆனால் கடவுளுக்கு மாதம் 50 ரூபாய். ஐயோ மாசம் மாசம் 10 ரூபாய். அந்த 10 ரூபாயும் அந்த 50 ரூபாய் எப்ப கட்டுறது? பிள்ளைக்கு ஞானசானம் கொடுக்க போனா, அல்லது கல்யாணத்துக்கு போனா, இறப்பு வந்தா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடவுளின் விஷயத்தில் கணக்கு பார்க்காதீர்கள். உங்கள் பலிபீடங்கள், உங்கள் சிலை தூண்கள் எல்லாம் தகர்க்கப்படும், தகர்க்கப்படும். நீங்கள் எதை நம்பி வாழ்ந்தீர்களோ எல்லாம் தகர்க்கப்படும். இருமனம் கொண்ட வாழ்க்கை தண்டனை வரும், தண்டனை வரும். அதனால தான் இன்னைக்கு ஏசப்பா, நீங்க வேற எங்கேயும் போய் நற்செய்தி அறிவிக்காதீங்க, சிதறி போன இஸ்ராயல் மக்களிடம் செல்லுங்கன்னு ஏன் சொன்னாரு? முதல்ல நற்செய்தி அவங்களுக்கு தான் தேவை.
இன்னைக்கு நற்செய்தி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே உங்களுக்கு தான் தேவை. இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிற உங்களுக்கு தான் தேவை. திருமுழுக்கு பெற்றிருக்கிற உங்களுக்கு தான் இன்னைக்கு நற்செய்தி தேவை. நற்செய்தி இன்னைக்கு வேற உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தேவை. அதைத்தான் ஆண்டவர் சொல், தவறி போன இஸ்ராயல் மக்கள்கிட்ட போங்க. தவறி போயிருக்கீங்க. கத்தோலிக்க திரு அவையிலே திருமுழுக்கு பெற்று தவறி போயிருக்கீங்க. கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பதிலிருந்து தவறி போயிருக்கீங்க. ஜெபிப்பதிலிருந்து தவறி போயிருக்கீங்க. ஆலயத்திற்கு செல்வதிலிருந்து நீங்கள் தவறி போயிருக்கீங்க. திருப்பலியை மறந்து நீங்கள் தவறி போயிருக்கீங்க. உங்களுக்கு தான் நற்செய்தி, உங்களுக்கு தான் நற்செய்தி. திருத்துதல் தவறி போன இஸ்ராயல் மக்கள்கிட்ட போங்க. வேற எங்கெங்கேயோ போகாதீங்க. புறவினத்தார் வாழ்ற பகுதிக்கு போகாதீங்க. சமாரியருக்கு அவங்களுக்கு இல்ல, முதல்ல உங்களுக்கு நற்செய்தி, உங்களுக்கு நற்செய்தி. அப்ப நற்செய்தி என்பது முதல்ல எனக்கு, திருமுழுக்கு பெற்ற எனக்கு தான் நற்செய்தி தேவை. ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நான் அவரின் வார்த்தைப்படி வாழவில்லை, அவருடைய கட்டளைப்படி வாழவில்லை, அவரை தேடி வாழவில்லை, அவரை நாடி வாழவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, இறையரசு நெருங்கி வந்து விட்டது, விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. உங்க வாழ்க்கையில அவரின் நாள் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு, மறந்துடாதீங்க. அவரின் நாள் நெருங்கி வந்துகிட்டே இருக்குது, மறந்துடாதீங்க. என் ஆற்றல், என் பலம், என் சக்தி, என் அறிவு, என் படிப்பு, பெருமைப்பட்டுக்கிறாதீங்க. அப்படியே உங்களையே உயர்த்தி கொள்ளாதீங்க. எல்லாம் ஒரு நாள் தவிடு பொடியாகும். நினைக்கிற நேரத்தில் எல்லாம் போய்விடும். ஒரு செகண்ட் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிடும். கண்ணி வைக்கிற நேரத்தில் எல்லாம் போயிருங்க, எல்லாம் போயிடும். ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். ரோட்டில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது பக்கத்தில் இருக்கிற மலை நம் கண் முன்பே சரிந்து விழுகிறதே, யார் நினைத்தா? நன்றாக காலையில் எழுந்து ஆபீஸுக்கு போகிறோம். நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், விபத்துக்கள், எத்தனை 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 கண்ணால் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். ஏன் நமக்கு வரவில்லை, நமக்கு ஒன்றும் ஆகல அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாமும் அந்த நீதிமொழிகள்ல நாம் வாசிக்க கேட்ட அந்த ஜெபத்தை நம் ஜெபமாக்கும். ஆண்டவரே, எனக்கு நீங்க ரொம்ப கொடுக்க வேண்டாம், என்னை மிகவும் ஏழ்மையாக ஆக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு நீங்க மிகுதியா கொடுத்தீங்கன்னா நான் நீங்க யாரு, கடவுள் யாரு அப்படின்னு நான் கேட்க தோணும். வேணாம்ப்பா, ஆண்டவரே, உம்மை தேடுகிற உம்மை நாடுகிற ஒரு வரத்தை தாரும் என்று இந்த நாள் ஆண்டவர்கிட்ட கேட்போம். வழிதவறி ஆடுகளாய் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? திரும்பி வாங்க, அவருடைய வார்த்தையை கேளுங்க, அவருடைய வார்த்தையை கேளுங்க. ஜெபத்தில் உட்காருங்க, குடும்ப ஜெபம் ஜெபிங்க, உங்க பிள்ளைங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, இறை வார்த்தையை வாசிக்க நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. திருப்பலிக்கு தவறாமல் செல்வதற்கு உங்கள் பிள்ளைகளை கட்டாயப்படுத்துங்க. இதை தவிர அதை தவிர என்று சொல்லிக் கொடுக்கிற நீங்கள் ஜெபத்தை தவிர்க்காதே, இறைவார்த்தை வாசிக்க தவிர்க்காதே, ஜெபமாலை ஜெபிக்க தவிர்க்காதே, ஆலயத்திற்கு திருப்பலிக்கு செல்ல தவிர்க்காதே, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய தவிர்க்காதே என்று இதை சொல்லிக் கொடுங்க. இதுதான் இறைவன் விரும்புகிற வாழ்க்கை. ஆண்டவரை நாம் தேடும் காலம் நெருங்கி வந்து விட்டது. உங்க காலம் நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. அவரை தேடவில்லை என்றால் நாம் பெற்றது அனைத்தையும், அவர் கொடுத்த அனைத்தையும் இழந்து விடுவோம். சொல்லுவாங்க, கண் கெட்டபின் எதுக்கு சூரிய நமஸ்காரம்? அவர் அருகில் இருக்கின்ற பொழுதே அவரை தேடிக்கொள்வோம். அவர் பக்கத்தில் இருக்கிற பொழுதே அவரை நாம் தேடிக்கொள்ளுவோம். வாய்ப்புள்ள பொழுதே ஆண்டவரை நாம் தேடிக்கொள்ளுவோம். இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அவரை நெருங்கி செல்லுவோம். அவரது திருமுகத்தை, அவரது பிரசன்னத்தை இடையறாது நாடுவோம். ஆமென்.